வந்து எனக்கு தெரிஞ்ச சில நாங்கள் பாவிக்கிற சில சாப்பாடுகளை பற்றி கூற விரும்புகிறேன். அது இப்போ ப்ரோபயோட்டிக் என்று சொல்றது இப்போ குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் உள்ள சாப்பாடை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு ஆக்களும் அதை பாவிக்கிறத பார்த்து அதன் பேரை கேட்டு அதை பேர்ந்து நான் யூடியூப்பில் பார்த்து அதில் இருக்கிற நன்மைகள்னு சொல்லி அதில் அறிஞ்சு போகிற இடங்களில் எனக்கு தெரிஞ்சவை அதை தர மெசேஜ்களை கலெக்ட் பண்ணி நான் அறிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் கூற விரும்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இது கூடுதலாக கீஃபர்ன்னு சொல்லுவாங்க. இது ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கடையில் இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்குது. இது நல்ல ஒரு ட்ரிங்க். இது தயிரில் இருக்கிற பாக்டீரியாவை விட இதில் இருக்கிற பாக்டீரியா வித்தியாசம். ஒவ்வொரு ப்ரோபயோட்டிக் சாப்பாட்டுலேயும் வித்தியாசமான பாக்டீரியாக்கள் இருக்குது. அதாவது இதை பற்றி எனக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் கிடைச்சது எப்படின்னு சொன்னால், இதை நாங்கள் குடிக்க குடலுக்கு எவ்வளோ நல்ல பாக்டீரியாக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்குது. கெடுதலான பாக்டீரியா இல்லை, குறைவு கூடுதலாக நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது குடலுக்கள் எல்லாம். அவை தொடர்ந்து நாங்கள் இதை குடிக்க அந்த கூடுதலான பாக்டீரியாக்களை போய்க்க குடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராதுன்ற மெசேஜ் அறிஞன். இப்போ கூடுதலாக இதுகளை பாவிக்க குடலுக்கு கேன்சர் வராமல் போகலாம், அப்படி குடலை பாதுகாக்குது. அப்போ இந்த கெஃபீரில் இருக்கிற பாக்டீரியா நல்ல ஒரு பாக்டீரியா. இது கூடுதலாக இங்கே நாங்கள் போலன் கடையில் தான் நாங்கள் வாங்குகிறோம். இது காலமேல அது கூடுதலாக ஒரு காலமாக குடிக்கிறது வெறும் வயிற்றுல உடைக்க நல்லது. நீங்கள் ஈஸ்டர்ன் யூரோப்பியனை பார்த்தீங்கன்னா இவங்க கூடுதலாக இந்த கெஃபீர் தான் குடிப்பாங்க. அவங்களோட கடையெல்லாம் இருக்குது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் வந்துட்டுது. இதை நீங்கள் எங்கேயும் வாங்கலாம். இதில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். இதை குடிக்க நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஆஸ்மா உள்ளவ அலர்ஜிக்கு உள்ளவைக்க கூட நல்லதுன்ற அறிஞன். அதோட எலும்பு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் யூடியூப்பில் பாவிக்கலாம். நான் இதை செய்தது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது இந்த கெஃபீர் செய்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினீங்கன்னா கெஃபீர் செய்கிறது அவங்க ஒரு ஆன்லைன்லேயே எங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் பாலில் செய்து கொண்டே இருக்கலாம். நான் இதை காலமேல இதை கீஃபர் தான், இதை சரியாக ப்ரொனவுன்சியேஷன் தெரியுதில்லை. ஆனால் கீஃபர் இந்த இது நான் காலமேல நாங்கள் எல்லாரும் ஒரு அரை கிளாஸ் 3/4 கிளாஸ் குடிப்போம். இது இப்போ நாங்கள் ஆன்டிபயோட்டிக் உள்ள டேப்லெட் எடுக்கிறோம். கூடுதலாக இந்த மீட்டுகள் எல்லாம் எங்களுக்கு அது சாப்பிடுக்க எங்களுக்கு அந்த உள்ளுக்கு குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அழிஞ்சா இந்த பாக்டீரியாவால் அந்த குடல்களுக்கு பாக்டீரியா அதிகரிக்க எங்களுக்கு ஏதாவது மோஷன் பிரச்சனையாக இருக்கலாம். குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஆக்களுக்கு அது அந்த பிரச்சனையை தீர்றதுன்னு சொல்லி அந்த விவரங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சேன். ஆனபடியே இது ஒரு கண்டிப்பாக எல்லாருமே இது குடிக்க வேண்டிய ஒன்று. இப்போ இதைத்தான் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருக்க என்ன செய்கிறோம், புளிச்ச பழஞ்சொத்து தண்ணியை குடிக்கிற நாங்கள். அதில் இருக்குது ஊறுக, இட்லி தோசை, அதுகளில் எல்லாம் இதே தான் ப்ரோபயோட்டிக் தான் இருக்குது. ஆனபடியாக அங்கே அதை நாங்கள் அந்த நேரம் பாவிச்சு நாங்கள் அங்கே தயிராக குடிக்கலாம். அதை பாவிச்சு நாங்கள் இங்கே இருக்கிற ப்ரோபயோட்டிக்களை நான் அறிய வேண்டும் தேடலில் இதை நான் தேடி இப்போ நாங்கள் குடிச்சு கொண்டிருக்கிறோம். இதையும் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வாங்கி பாவியுங்க. அதை பற்றியும் அறிஞ்சு கொள்ளுங்க. இதுவும் ஒரு ப்ரோபயோட்டிக் ஒரு சாப்பாடு தான். இது ஜெர்மன்காரங்க ஆக்கள், ஜெர்மன் தான் இதை மெயினாக சாப்பிட்றது. அவை தான் இதை தான் யூடியூப்பில் பார்த்தேன். அவை தான் இது மெயினான அவை சாப்பிட்ற சாப்பாடு. இதுவும் ஒரு பாக்டீரியா கூட உள்ள சாப்பாடு. எல்லாமே இந்த என்ன செய்யணும், ஆப்பிள் சைடரை விட்டு அதை புளிக்க வச்சு அந்த கோவா போட்டு செய்திருக்கணும். இதையும் பாருங்க. கூடுதலாக ஜெர்மன் கடைகளில் இது எல்லா கடைகளிலுமே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. இதுலேயும் அதிகமான பாக்டீரியா நல்ல பாக்டீரியா இருக்குது. ஆப்பிள் சைடர் வினிகர் இதிலும் அந்த நல்ல பாக்டீரியா இருக்குது. நாங்கள் இது அதிகமாக வெள்ளை ஆக்கள் நீங்கள் சலாட் சாப்பிடைக்கு வினிகர் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம அதிகமாக எல்லாத்துக்கும். அந்த வினிகரில் ப்ரோபயோட்டிக் இருக்குது. ஏன்னா அதை புளிக்க வச்சு செய்யப்படுறது. இது ஆப்பிளில் போட்டு செய்யப்பட்ட ஒரு புளிக்க வச்சு செய்யப்பட்ட ஒரு வினிகர். இதுவும் ஒரு ஹெல்த்தியானது. இது கூடுதலாக
கொலஸ்ட்ரால் உள்ள ஆக்களுக்கும் இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் சலாட்டில் விட்டு சாப்பிடைக்கு வந்து அதுவும் கொலஸ்ட்ராலும் குறையக்கூடியது உண்டு. இந்த ஆப்பிள் சைடர் வினிகரும் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் பிக்கிள் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வினிகரை வச்சு தான் செய்திருக்கணும். இதுலேயும் ப்ரோபயோட்டிக் இருக்குது. ஏன்னா எல்லாம் புளிக்க வைக்கணும் தானே, அப்போ இதுலேயும் அது இருக்குது. இது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும். சவுத் கொரியன் கூடுதலாக இந்த ப்ரோபயோட்டிக்கை வந்து கிம்சி என்ற ஒரு இது எடுத்துக்கொள்றாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி தான் அதுவும் செய்கிறது. அந்த அதுலேயும் ப்ரோபயோட்டிக் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்காராக்களும் ஒவ்வொரு தெரிவு செய்து வச்சிருக்கணும். இப்போ எங்களோட நாட்டில் நாங்கள் தயிரும் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதுலேயும் இருக்குது. இன்னொன்று நான் ஒரு பேப்பர் நியூஸில் பார்த்துட்டு நான் அதை பற்றி தேடி கண்டுபிடிச்சேன். நான் கம்பூச்சான்னு சொல்லி அது நீங்கள் அதுக்கு ஸ்கூபி வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கி அந்த கம்பூச்சா செய்த வீடியோன்னு நான் வச்சிருக்கிறேன். அதுலேயும் கூடுதலான பாக்டீரியா நல்ல பாக்டீரியா இருக்குது. நீங்கள் அதையும் வீட்டில் செய்து நாங்கள் குடிக்கலாம். ஏன்னா எங்களால் முடிஞ்சது நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு நாங்கள் பாடுபடுற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நாங்களாக தேடி கண்டுபிடிச்சா கணக்க இந்த ஒவ்வொரு நாட்டுக்காரங்கள்கிட்டையும் ஒவ்வொரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள சாப்பாடுகள் இருக்குது. அதுகளை நாங்கள் அறிய வேணுமென்ற ஆவல்ல நான் இதுகளை பற்றி அறிஞ்சதால அதை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் இதை பற்றி யூடியூப்பில் பார்த்து அது சில பேருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். இப்போக்கி இது வந்து கீஃபர் வந்து சில பேருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். பால் அதான் அவைகள் அதை எடுக்கக்கூடாது. மற்றபடி இதுகளை நீங்கள் எடுக்கலாம் தானே, அதுகளை பார்த்து நீங்கள் இது என்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க. இப்போ கம்பூச்சாவை பற்றி அந்த வீடியோ செய்துட்டு அதை பற்றி நான் யூடியூப்ல பார்க்க அது வந்து ஜப்பானீஸ் இந்த ப்ரோபயோட்டிக் உணவாக மெயினாக பாவிக்கப்படுதான். அந்த இன்ஃபர்மேஷனே சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் இப்போ கீஃபர் செய்கிறதுக்கு கூட நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம். கம்பூச்சா செய்கிறதுக்கு கூட நீங்கள் ஸ்கூபி ஆன்லைனில் எடுக்கலாம். எல்லா விவரத்தையும் நான் அதில் போட்டு விடுறேன். அதோட பேர் ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் பாருங்க. புளிக்க வைக்கிற சாப்பாட்டில் நல்ல ஒரு பாக்டீரியா இருக்குது. அதுதான் இதில் இருக்குது நான் கண்டுபிடிச்சேன். இந்த நல்ல பாக்டீரியா உள்ளதை நாங்கள் தேடி சாப்பிட வேணும். இதால் வந்து கணக்கு எதிர்ப்பு சக்தி கூடுது. இதை பற்றி நீங்கள் வீடியோ பார்த்தா அது கேன்சருக்கு நல்லதுன்னு கிடக்குது. என்ன கணக்கை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். எனவே இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டை பற்றி சொல்ல வேணும் நான் கனநாளாக நான் ஒரு விருப்பம் அதை இதில் பதிவு செய்கிறேன். இந்த ஒரு டின்னில் ஒரு பவுடர் இருக்கு பாருங்க. இந்த பவுடரை பற்றிய பவுடர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குது. இது ஜெர்மனியில் வந்து ஒரு வயிற்று பிரச்சனைக்கு இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு மோஷன் போகாமல் இருந்தால் இதை வந்து டாக்டர் சொல்லியிருக்கணும். இது சின்ன ஆக்களுக்கு டேப்லெட் கொடுக்காம இதில் கொஞ்சம் சின்ன ஆக்கள் பெரிய ஆக்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பவுடர். இதில் நீங்கள் அதை போட்டிருக்குது. அதை கரைச்சி தண்ணியில் குடித்தா மோஷன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுமெண்டு. இது வந்து டாக்டர் சொல்லி இதை நான் வாங்கி கொண்டு தான். எனக்கு இங்கிலீஷ் நேம் தெரியாது. ஆனாலும் நான் என்ன செய்தேன், இதை பற்றி எப்படி அறிய போனோம்ண்டு இப்போ நான் இங்கிலீஷ் நேமை தேடி பார்த்தா இது வந்து லிங்க் சீட். அது வந்து ஃபிளாக் சீட், லிங்க் சீட்னு சொல்லலாம். ஃபிளாக் சீட் பவுடர் தான் இது. இது வந்து ஆளி விதைன்னு தமிழில் நான் இப்போ கூகுளில் பார்த்தா ஆளி விதைன்னு சொல்லினேன். இதை வந்து கரைச்சி குடித்தா மோஷன் பிரச்சனை எல்லாம் போயிடும். அதோட வந்து இது நல்லது, ஒரு கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பவுடர். நீங்கள் அதே முறைக்கா நீங்கள் வாங்கி பாருங்க. அதை பற்றிய விவரத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபிளாக் சீட், லிங்க் சீட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் எனக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணின ஒரு இன்ஃபர்மேஷனை தெரியாத யாராவுக்கு ஒரு ஆளுக்கு பிரயோசனப்படும்ன்றதுக்காக பதிவு செய்கிறேன். இது வந்து கடல் பாசி. இது நாங்கள் கூடுதலாக கிரீன் ஜூஸுக்குள்ள மிக்ஸ் பண்ணுவோம். இது இங்கிலீஷ் நேம் வந்து பிரிச்சுலா பவுடரோ இன்னும் சரியான தெரியல. நான் எதுக்கும் அதோட பேரே போட்டு விடுறேன். இது எங்கட ஒரு பாட்டிலில் போட்டிருக்கிறோம். இது கடல் பாசி. கூடுதலாக என்னுடைய சாப்பாடுகள் இதுதான், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பாடு தான். இதோட வந்து நான் இதுக்குள்ள வந்து ஃபிளாக் சீட்டும் மிக்ஸ் பண்ணுவேன், பம்ப்கின் சீட்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம். ஏதாவது
ஒரு என்னென்ன நல்ல ஹெல்த்தி சீட்ஸ் இருக்கோ அதுவும் வால்நட் அப்படி ஏதாவது இதில் இல்லாத நட்ஸ்களும் சேர்த்து கொள்ளுவோம். இது ஒரு காலம சாப்பாடாகவும் நாங்கள் எடுக்கிறோம். அதோட இரவுலையும் நான் சில நேரம் பின்னேரம் சாப்பிட கூட சாப்பிடுவேன். இதால் வந்து எங்களுக்கு வெயிட் போடாது, மற்ற ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு இந்தியன் கடையில் வாங்கினான் இந்த பவுடர், முருங்கைக்காய் பவுடர் அண்டு. இது நான் ஜூஸ் அடிக்க இதில் கொஞ்சம் போடுவோம். இதுவும் ஒரு உடம்புக்கு நல்லது ஒரு பவுடர். ஏன்னா இங்கே வந்து இதை ஊரில் எடுக்க இல்லாத இங்கே இந்தியன் கடைகளில் ஒரு கடையில் இருந்தது. இங்கே இந்த நாட்டில் இருக்கிற நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுகளை நாங்கள் அறிவது தான் என்னுடைய பெரிய ஒரு ஆர்வமாக நான் இருந்து ஒவ்வொன்றா நான் அறிஞ்சு நானும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு எங்களோட வீட்டில் இருக்கிறவையும் அதையும் சாப்பிட பண்ணி கொண்டிருக்கிறதால இதை சம்மந்தப்பட்டதை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் வந்து மைண்ட் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தது நியூட்ரிஷன் டாக்டரை. அவள் வந்து கணக்கு இன்ஃபர்மேஷனை அங்கே சொன்னா. அதில் வந்து பிளாக் சீட் கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, கணக்கு அடுக்கிக்கொண்டே போனாங்க. நீங்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் கூகுளில். இதுதான் அந்த சீட்ஸ் இந்த பேர். அதோட வந்து அவங்க கதை கேட்க ப்ரோக்கோலின்ற சீட்ஸும் நாங்கள் நல்லதுன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் சாப்பாடோட வந்து இந்த காலம சாப்பாட்டுக்குள்ள அதையும் நாங்கள் சேர்த்து ஓட்ஸோட சேர்த்து சாப்பிடலாம். கூடுமான வரை நாங்கள் காலம வந்து ஓட்ஸோ வேத என்னது நீங்கள் சாப்பிட்றீங்களோ காலம சாப்பாடு, அதில் வந்து நீங்கள் சீட்ஸும் நட்ஸும். கம்பூச்சா செய்கிறது ஸ்கோபி முக்கியம். இந்த ஸ்கோபி வந்து நாங்கள் ஈபேயில் வாங்கலாம். இது டீ சும்மா பிளேன் டீஸ் சுகர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கோபி ஃபுல்லாகவே நாங்கள் விட்டோம்னா சரி. இது கம்பூச்சா செய்கிறதுக்கு நீங்கள் இப்படித்தான் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணினீங்கன்னா வரும். இதை நீங்கள் பாலுக்குள்ள ஒரு நான் அதில் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் நம்ம பல நேரம் போடுறதுண்டு. இதைத்தான் நீங்கள் பாலுக்கு போட்டு ஒரு 12 ஹவர்ஸாக 1 டே தெரிய ஞாபகம் இல்லை. நாங்கள் இப்போ இதை ஆரம்பத்தில் செய்த நாங்கள் இப்போ பக்கத்து கடையில் இதை விற்கிறபடியாக நாங்கள் அதை வாங்க தொடங்கிட்டோம். ஆனால் நான் இதை டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கிறேன். இதை வாங்கினீங்கன்னா நீங்களே செய்து கொள்ளலாம். 2 நாள் 3 நாள் இது இப்படி சாப்பிடுவேன். சவக்காஃபும் பிக்லையும் போட்டு ரைஸ் போட்டு இது நல்ல 2 செய்கிறதுக்கு நல்ல ப்ரோபயோட்டிக். இது என்னுடைய சாப்பாடு. எனக்கு அதோட நான் பிடிச்சவான சாப்பாடு. கொரோனாண்ட வந்தது நேரம் வந்து சித்த வைத்திய ஆக்கள்னு சொல்லி சும்மா பொய்யான தகவல்களை அனுப்பி இதை சாப்பிட்டா மாறிடும், அதை சாப்பிட்டா மாறிடும் எல்லாம் வந்திருக்குது. அப்போ அந்த சித்த வைத்திய ஆக்களே சொல்லினோம், நாங்கள் அப்படி சொல்லல, நாங்கள் மாறிடும்னு சொல்லல, உங்களோட எதிர்ப்பு சக்தியை நீங்கள் பலம் பண்ணுங்க. இப்போ வந்து எங்களோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது, எதிர்க்கிற சக்தி. அந்த எதிர்க்கிற சக்தியை நாங்கள் கூட்டணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியில் மண்ணலுக்க விளையாடி அங்கே சிலப்பர் கூடாமல் நடந்து ஊரில் எத்தனையோ கிருமிகளுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணிட்டுது. எங்களோட உடம்பு ஃபைட் பண்ணி கொண்டு எதிர்ப்பு சக்தியை அதை ஏற்படுத்திட்டுது. அந்த எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்திட்டா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுதான் இப்போ இந்திய பிள்ளைகளுக்கு அது இல்லாதபடியா அந்த எதிர்க்கிற சக்தியை இயற்கையாகவே வெளியில எந்த சூழல்லையும் போகாதபடியா அது குறைவு. ஆனபடியா நாங்கள் இப்படியான சாப்பாடுகளை சேர்த்து கொடுத்து கொண்டு கேட்கதான் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் கூட்ட முடியும். ஆனபடியா எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு சித்த வைத்திய சொல்ற சாப்பாடுகளில் உண்மையா இருக்குது. எங்களோட உடம்புக்குள்ள அது போய் எங்களை சோங்காக்கி எங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டும். எனவே அவ சொல்ற சாப்பாடுகள் ட்ரிங்கா இருந்தாலும் என்னென்றாலும் எங்களோட உடம்புக்குள்ள ஒரு ஆமை பெரிய ஒரு பலமான பெரிய ஒரு படையொன்றை நாங்க ஏற்படுத்த வேணும். அதுதான் அவ சொல்றது. ஆனபடியா எதிர்க்கிற சக்தி ஒரு குழந்தை பிள்ளை ஒரு சொப்டா இருக்குன்னு வைங்க. அந்த சொப்டா இருக்கிற பிள்ளைய நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற பிள்ளை அடிச்சுட்டே போய்கொண்டே இருக்கும். அந்த பிள்ளைக்கு நாங்கள் உற்சாகம் கொடுத்து அவரும் அடிய வாங்காத அளவுக்கு எதிர்க்கிற சக்தியை கொடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சது. இந்தியாவில எல்லாம் மஞ்சள் காமாலைக்கெல்லாம் கீழ்காய் நெல்லி தான் மெயினாக கொடுத்து கொண்டு இன்னும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் அங்கே இது சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் தான் நடக்குது. இது வந்து நிலவேம்பு பொடி ஒன்றும் அது நாங்கள் இப்போ குடிச்சு கொண்டிருக்கோம். இது வேப்ப மரம். இது இனியில் ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பவுடர்கள் தான். ஆனபடியாக பார்த்து உங்களால் முடிஞ்சது உங்களுடைய எதிர்ப்பு சக்தியில கூட்டி கொண்டுருங்க.